நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அவசியமாக பார்க்க வேண்டியது தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 7.5 சனி அப்படிங்கிறது இருந்தது. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் படாத பாடுபட்டிருப்பீங்க. இப்போ லேசாக கொஞ்சம் எந்திரிச்சு வரலாம் அப்படிங்கிறப்ப குரு பகவான் பயிற்சி ஆகி போய் 6வது வீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. 6ல் குரு இருக்கார் அப்படின்னாலே 6ல் குரு ஊரில் பகை அப்படிங்கிறது தான். குரு எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கு உண்டான ஆதிபத்தத்தை கொஞ்சம் லைட்டாக வேலை பார்த்து விடுவார். அதான் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட அப்படின்னு சொல்கிறது. இப்போ குருவும் போய் 6ல் உட்காந்துக்கிட்டார். சனி பகவான் 3வது வீட்டில் வக்கரம் அடைகிறார். இந்த வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒருத்துக்கு பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு ராகு ராசிக்கு 4வது வீடு அர்த்தாசிரம ராகுவா போய் ராகு உட்காந்துருக்காரு. ராகு இருக்கிற இடமும் சரியில்லை. கேது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேது 10ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல இடம் தான். ஏன்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவியான கேது இப்போ 10ல் உட்காந்துருக்காருங்கிறது ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சரி, இப்போ சனி பகவான் 3வது வீட்டுக்கு போனது நல்லதா கெட்டதா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். 3ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் அதிக மனதைரியத்தை நம்ம கொடுத்துருப்பார். அதாவது கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட கடனை உடனே வாங்கி வச்சுருந்துருப்போம். என்னமோ போடா 7.5 சனி நம்மளை ஆளை அப்படி ஆட்டி படைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவில் கொஞ்சம் ஆதரவாக இருந்த சொந்த பந்தங்கள் ஊரே நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கும். யாரோ ஒருத்தன் தான் நமக்கு நல்லது நினைக்கிறவன் இருந்திருப்பான். அது ஆணோ பொண்ணோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ யாரோ ஒருத்தர், அவங்கள இந்த உலகத்தை விட்டு ஏடு கிளப்பி விட்ருக்கோம். அப்போ அவங்க இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். இப்போ எனக்கு ஒன்றுன்னா கேட்க நான் அது இல்லை, அல்ல அர்ஜென்ட்டுக்கு 10-5 கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிற கதையாக ஆகிப்போச்சு. அதுமாரி பார்த்திங்கன்னா சகோதர வர்க்கத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உதவி இல்லை. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க. நல்லா இருந்தாலும் போய் 10 ரூபாய்க்கு நிற்கலாம், அவனும் என்னாட்டமே இருக்காங்கிறப்ப நான் யார்கிட்ட போய் நிற்கிறது பாவம், அவங்கள சொல்லியும் குறை இல்லை, நான் தான் கெட்டு போயிட்டேன்னா அவங்களும் இருக்காங்க, என் குடும்பத்துக்கே ஒன்றும் நேரம் சரியில்லை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் காலகட்டம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதுமாதிரி தனுசு ராசியை பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த வக்கர காலத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்தில் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றின பயம் நிறையா இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்ன பண்ண போகிறோம், எப்படி பிழைக்க போகிறோம், இம்மா கடன் இருக்குது, புள்ள ஊட்டி இருக்குது, அவனுக்கு அதை சேர்த்து வைக்கணும், அவனுக்கு இதை சேர்த்து வைக்கணும், ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு மனையாவது வாங்கி போடணும், சொந்த பந்தத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, இப்படியே நினச்சி ஒரு நிம்மதியாக ஒரு சோறு திங்கலை, நிம்மதியாக படுத்தா தூக்கம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. பார்த்தீங்களா, அது மாறிடும். ஏதோ ஒரு வகையில் பல நேர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களை ஆட்கொள்ள போகுது இந்த காலகட்டத்தில். சரி விட்றா, நம்மளா பார்த்துக்குவோம், நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறத சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த 4.5 மாதத்துலேயும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தேவையாக இந்த சின்ன சின்ன வெற்றி தானே. ஒரு சின்ன வெற்றியை பார்த்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு தன்னம்பிக்கை நமக்கு கிடைச்சிரும். சரி போடா, இது வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தானே, ஒரு 2 படி ஏறிட்டோம், இன்னும் 2 படி, இன்னும் 2 படி, இன்னும் 2 படி அப்படின்னு ஏறி போயிட்டே இருக்கணும். அதுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றியை கொடுப்பார்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா காசு பணம் வரும், ஒரு கடன் அடையும், அதுமாரி ஒரு வண்டி வாகனம் கிடைக்கும். இது எல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் நடக்கும். எல்லோரும் வண்டியில் போகிறான், நான் இன்னும் ஜைக்கிலே உருட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லை பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன், தள்ளிக்கிட்டே அலைகிறேன், உருட்டிக்கிட்டே அலைகிறேன், அடிக்கடி வேலை வைக்குது. இப்படி இருந்த நிலைமை மாதிரி வாகன யோகத்தை சனி கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில். அதனால் ஒரு சைக்கிளில் போனவன் பைக்கில் போகிறதுக்கோ, பைக்கில் போனவன் காரில் போகிறதுக்கோ உண்டான எல்லா ஆதிபந்தத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி இந்த சனியோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கோம். ஏன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது ஒரு வஜ்ர பார்வை. சனி பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல நீதியும் நேர்மையும் இல்லை அப்படின்னா அடி வலுவாக தான் விழுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் பார்த்தோம்னா சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 5வது வீடு மேச ராசியை பார்க்குறாரு, 9வது வீடு சிம்ம ராசியை பார்க்குறாரு, 12வது வீடு விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இப்போ இந்த பார்வைக்கு இவர் வக்கர காலத்தில் அந்த பலம் அப்படிங்கிறது குறையுது. சனி பகவானுக்கு பலம் குறையும் போது அவரோட பார்வைக்கும் குறையும். அதுதான் உலக நடப்பு. இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் பார்த்தீங்களா, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குலதெய்வம் வீட்டுக்கு வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். என்னடா ஊடே தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கே, ஒரு கவுளி கூட கத்த மாட்டேங்குதே, குலதெய்வம் தான் வீட்டுக்கு வரலையோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கை வச்சு பூசை பண்ணிவிட்டு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வைக்கிற காலத்தில் குலதெய்வமே வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியும் வீட்டில் ஏதோ நல்லது நடந்துகிட்டு இருக்கடா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாதிரி பிள்ளைங்க ஒழுங்காக படிச்சுருந்துருக்க மாட்டாங்க, அதுமாரி படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சனி அவங்கள பார்த்துட்டாரு இல்லையா. இப்போ சனி பார்வையில் பட்டவங்க என்ன பண்ண முடியும், கொஞ்சம் அடங்கி தான் உட்காந்துருக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ இதுக்கு மேலே அந்த பார்வையோட பலம் குறையுதுங்கும் போது பிள்ளைங்க வேலை கிடைக்கும், பரவாயில்ல 10 ரூபா புள்ள சம்பாதிக்கிறான் சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலை. படிக்காத பிள்ளைங்க கூட கொஞ்சம் படிப்பில் நாட்டத்தோட கொஞ்சம் நல்லா படிக்கும், அதில் ஒரு மாற்றம் நமக்கு நல்லா தெரியும். அடுத்து 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. 9 அப்படிங்கிறது சொந்த வீடு, தந்தை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். வீடு கட்டியிருந்தா கூட எவனா ஒருத்தன் கேஸ் போட்டிருப்பான், பாதியில் நிற்கும். இல்லாட்டி பேங்க்கில் லோனு கட்டிருப்போம், அது வந்திருக்காது, பாதியில் நிற்கும். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, பெரும்பாலும் அப்பாவை ஏற கட்டி விட்டுருப்பாங்க. அப்படி மீறி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா, அது எல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் சரியாயிடும். அப்பா குணமாயிட்டாருப்பா, பெருசாக 10 ரூபா மருத்துவ செலவு இல்லாமல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. அதுமாதிரி 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். விரயத்தை சனி பார்த்தாருன்னா விரயத்தை அழிச்சிடுவார். இதுக்கு மேலே சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா வரும். கடந்த காலகட்டத்தில் சுப விரய செலவுகளே வந்திருக்காது. என் வீட்டில் சுபகாரியம் நடந்தே பல வருஷம் ஆகிப்போச்சு, வெறும் துக்க காரியமாக தாண்டா நடக்குது, நல்ல காரியம் எங்கடா நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு கிடந்தவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே சுபகாரியம் நடக்கும் சனி பகவானோட இந்த வக்கிர காலத்தில். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னு இருந்தாலும் குரு பகவானோட பார்வைக்குன்னு பலன் நிறையா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது சொந்த தொழில் நல்லாயிருக்கும். ஏதோ 10 ரூபா கஷ்டப்பட்டாலும் சரி, நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அதில் 10 ரூபா நமக்கு வருமானம் இருக்குது, அதை நம்பி 10 ரூபா நமக்கு கடமும் கொடுப்பாங்க, நம்மளால் அடைக்கவும் முடியும். 10 ரூபா வருமானம், சந்தோஷம். அந்த நிலைமை இதுக்கு மேலே மாறும். 12ல் வந்து உங்களுக்கு சனி பார்வை இருந்தது பார்த்தீங்களா, குரு பார்வையும் 12ல் இருக்குது. அப்போ அந்த பார்வை இந்த பார்வை ஒன்றுக்கு ஒன்று கழிஞ்சு போச்சு. அபவிரய செலவுகள், தொழில் ரீதியான நட்டத்துக்கு வேலை இல்லை, சுப நிகழ்ச்சிகள், சுப விரய செலவுகள் தான் இருக்கும். அதோட ராசிக்கு 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை விழுவுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம். ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம். ஒரு பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறேன், ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கேன், ஒரு அரசியல் மேடை பேச்சாளராக இருக்கேன், ஒரு செய்தி வாசிக்கிறேன், ஒரு டிவியில் வேலை செய்கிறேன், ஒரு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேச்சை தொழில் கொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். அதுமாரி வருமானம் இல்லை, அதனால் கல்யாணம் பண்ணல, நிரந்தர வேலை இல்லை, எங்கே போய் பொண்ணு கேட்குறது, எங்கே போய் மாப்பிள்ளை பார்க்கறது, இப்படி இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் என் புள்ள இந்த வேலை செய்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு போய் வரன் கேட்கக்கூடிய அளவுக்கு வேலை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகள் அப்படிங்கிறதும் தெரியும். அர்த்தாஷ்டமத்தில் ராகு இருக்காரு. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அம்மாவுக்கு ஏதாவது 1-2 சேட்டை கொடுக்கும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லாட்டி தாய் வழி உறவுகளோட ஒரு சண்டை சச்சரவை வந்து பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் தாயாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்பப்போ பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி கேது 10ல் தான் இருக்கார். அதில் வந்து குரு பார்வை இருக்குது. கேதை வந்து குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாருங்கிறப்ப நம்ம சொந்த தொழிலை கேதுவால் ஒன்றும் பண்ண முடியாது, நல்லது தான் செய்வார். தொழில் ரீதியாக வளர்ச்சி, வேலைக்கு போகிற இடத்துல 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். இந்த 4.5 மாத காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு 10 படியை தாண்டி போடலாம்.
தொடர்ந்து கர்ம வினைகளின்படி பிற உயிர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருங்க. அதை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில சனிக்கு எள் தீபம். இந்த 4.5 மாதத்துக்குள்ளே ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வச்சு குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் நிறைவேற்றுங்க. நேர்த்தி கடனே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு குலதெய்வத்துக்கிட்ட மனசார ஒரு நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டு வாங்க. 4.5 மாதத்துக்குள்ளே நிறைவேறும். அதன் பிறகு குலதெய்வத்துக்கு நீங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றிடலாம். ஏழைப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்சப்போ அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு குரு பகவானோட வக்கர காலமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.